வணக்கம் கார்த்தி வித்யாலய மாணவ மாணவிகளே. கதை கேட்பது, கதை சொல்வது நம் தமிழ் மரபு. இன்று பார்க்கப் போகும் தொடர் கதை குபேரவன காவல். முதல் அத்தியாயம், கண்ணன் எச்சரிக்கை. பாண்டவர்கள் ராஜசூய யாகம் நடத்த தீர்மானித்தனர். யாகத்துக்கான அழைப்பை தர குபேரனை சந்திக்கும் பொறுப்பு பீமனிடம் வைக்கப்பட்டது. பீமன் கிளம்ப முயன்றபோது கண்ணன் அவனை எச்சரித்தார். குபேரவனத்தை காவல் காக்கும் புருஷாமிருகம் மிக பேராற்றலுடையது. தன்னை சந்திக்கும் ஒருவனையும் உயிருடன் விடாது. அதனை சமாளிக்க வழி கூறிய கண்ணன் பீமனுக்கு 12 கற்களை அளித்தார். இவை சிவலிங்கமாக மாறும். புருஷாமிருகம் உன்னை பிடிக்கும் போதெல்லாம் ஒரு கல்லை அதன் முன்னே போடு, ஆனால் ஓடுவதை நிறுத்தாதே என்று உத்தரவு அளித்தார். பீமன் குபேரவனத்திற்கு சென்றான். புருஷாமிருகம் அவனை நிறுத்திய போது யாகத்துக்கான அழைப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டுமென கேட்டான். புருஷாமிருகம், திரும்பி வரும்போது உன்னை உண்ணுகிறேன் எனச் சொல்லி அனுமதி தந்தது. பீமன் குபேரனை அழைத்துவிட்டு வெளியில் வந்தவுடன் புருஷாமிருகம் அவனை துரத்தத் தொடங்கியது. ஒவ்வொரு முறையும் பீமனை பிடிக்கும் போது பீமன் ஒரு கல்லை அதன் முன்னே எறிந்தான். அந்த கல் உடனே சிவலிங்கமாக மாறியது. சிவபக்தியால் பரவசமான புருஷாமிருகம் நீராடி பூஜை செய்யும் போது பீமன் தப்பித்து ஓடினான். இவ்வாறு 11 முறை இதே நிகழ்ச்சி நடந்தது. கடைசியாக பீமன் 12வது கல்லையும் வீசி இந்திரபிரஸ்த எல்லையை அடைந்தான். அவன் உடல் எல்லைக்குள் இருந்தாலும் இடது கால் புருஷாமிருகத்தின் பிடியில் இருந்தது. அதனால் இருவருக்கும் வாதம் எழுந்தது. தர்மரான யுதிஷ்டிரர், உன் கால் எல்லைக்குள் இல்லை, ஆகவே அந்த காலை அவனுக்கு கொடு என்று தீர்ப்பு வழங்கினார். நேர்மையைக் கண்டு புருஷாமிருகம் அவனை மன்னித்தது. பின்னர் யாகம் நிறைவடைந்ததும் புருஷாமிருகம் கண்ணனை அணைந்தது. கண்ணன் அதனை ஆசீர்வதித்து, இனி நீ சிவாலயங்களின் வாயிலை காவல் காக்கும் தெய்வம் ஆகுவாய் என்றார். அந்த நாளிலிருந்து சிவாலயங்களின் நுழைவாயிலில் புருஷாமிருகத்தின் சிற்பம் காவலாக நிற்கிறது.